Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் டேம்ஷெல் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச வரை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. டேம்ஷெல் மூவி லாஸ்ட் மந்த் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ தான் இந்த மூவி பார்த்தேன். டேம்ஷெல் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கலந்த மூவி. நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஆக்ட்ரஸ் மில்லி பாபி ப்ரவுன் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட் பற்றி சொல்லணுன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமை ஒரு கிங் ஆண்டுட்டு வராரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட மூத்த பொண்ணு பேர் எலோடி. அவங்க தான் இந்த மூவியில் லீட் ரோல் எடுத்து பண்ணுறாங்க. அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே பசி பஞ்சம் பட்னியாகவே இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்க மக்கள்லாம். அந்த கிங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரத்தில் அவரோட முதல் பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆஃபர் வருது. அந்த நாட்டோட நல்லதுக்காக அவங்க பொண்ணும் அந்த மேரேஜுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. அடுத்த நாட்டோட பிரின்ஸ் வேற பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பார். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரெண்டு பேருக்குமே அவங்கள பிடிச்சி போயிடுது. அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தில் ஒரு ட்விஸ்டே வருது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின் ஒரு டிராகன் கிட்ட கேவில் மாட்டிப்பாங்க. அவங்க எப்படி மாட்டினாங்கன்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ் டிராகனுக்கு ரொம்ப நல்லாவே சிஜிஐ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தது. எலோடி டிராகன் கிட்டேருந்து தப்பிக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த டிராகன் நினச்சா வெளியில் வேட்டையாடி அதுக்கான உணவை சாப்பிட முடியும். பட் அந்த கேவுக்கு வர்றவங்களை மட்டும்தான் அந்த டிராகன் சாப்பிடும். பிகாஸ் டிராகனுக்கும் அந்த நாட்டு கிங்குக்கும் ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் அந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த மூவியில் அந்த டிராகன் பேசும். அதுக்கு இந்த மூவிக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு டிஸ்னி மூவி பார்த்த மாதிரி இருந்தது. வேறு எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எல்லாருமே ஹாபிட்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் ஒரு டிராகன் கிட்ட ஒரு ஒட்டுமொத்த ஊருமே மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படும். அதே மாதிரியான மூவி தான் இந்த மூவியும். கிளைமேக்ஸ் தான் வேறு லெவல். ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸாக இருந்தது. உங்களுக்கே தோணும் பெர்ஃபெக்ட் எண்டிங்கடாங்கிற மாதிரி. இந்த மூவியில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் தான் டாப் டக்கராக இருந்தது. இந்த மூவியை நீங்கள் மில்லி பாபி ப்ரவுனுக்காகவே பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் டிராகனுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கேவில் டிராகன் கிட்டேருந்து தப்பிக்க மில்லி பாபி ஓடுவாங்க அங்கே எங்கன்னு. அந்த டிராகனும் அவங்கள பின்னாடியே துரத்திட்டே போகும். அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சீரியஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் படம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தடவை நீங்கள் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ அவ்வளோதான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. மூவி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.